பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோவில் முழு வரலாறு. இன்ட்ரோ. தமிழ்நாட்டின் இதயத்தில் பவானி கூடுதுறை என்ற புனித ஸ்தலம். இங்கு காவிரி நதி, பவானி நதி மற்றும் மறைந்த அமுத நதி மூன்றும் ஒன்றாக கலக்கும் தருணம். இதுவே தட்சிண திரிவேணி சங்கமம். இந்த புனித நிலத்தில் திகழும் சங்கமேஸ்வரர் திருக்கோவில் ஒரு கோவில் மட்டும் அல்ல. இது ஒரு சக்தி மையம். இது ஒரு கர்ம நிவர்த்தி ஸ்தலம். இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் இடம். இந்த ஸ்தலம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல். இது தெய்வங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். புராணங்களில் சொல்லப்படுகிறது, ஒரு காலத்தில் தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் ஒரு கேள்வியுடன் இருந்தனர். பாவங்களை முழுமையாக கழுவும் இடம் எது? அப்போது சிவபெருமான் கூறினார், 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நான் இருப்பேன். அவ்வாறு இந்த இடம் உருவானது. குபேரன் கதையின் விரிவாக்கம். குபேரன் ஒருநாள் தன் வானரதத்தில் பறந்து கொண்டிருந்தான். அவன் கீழே பார்த்தபோது ஒரு விசித்திர காட்சி. புலி, மாடு, பாம்பு, எலி, எதிரிகள் எல்லாம் அமைதியாக ஒரே இடத்தில் தண்ணீர் குடிக்கின்றன. இது இயற்கைக்கு மாறானது. அவன் உடனே இறங்கி ஒரு மரத்தின் கீழ் சிவலிங்கத்தைக் கண்டான். அந்த மரம் இளந்தை மரம். அவன் புரிந்து கொண்டான், இங்கு சிவபெருமான் இருக்கிறார். அவன் வழிபட்டான். அதனால் இந்த ஸ்தலம் செல்வ வளம் தரும் இடமாக மாறியது. இந்த பகுதி மிகவும் முக்கியம். 1. காவிரி, வாழ்க்கையின் நதி. காவிரி நதி, இது அம்மா போல கருணை தரும். 2. பவானி, சக்தியின் நதி. பவானி நதி, இது பராசக்தியின் ஆற்றல். 3. அமுத நதி, மறைந்த தெய்வீகம். கண்களுக்கு தெரியாது, ஆனாலும் உணர முடியும். ஆன்மீக விளக்கம். இந்த 3 நதிகள் என்ன தெரியுமா? உடல், மனம், ஆன்மா மூன்றும் ஒன்று சேர்ந்தால்தான் முழுமையான சுத்தம். அதனால்தான் இந்த இடத்தில் குளிப்பது. கர்ம நிவர்த்தி. அமாவாசை அனுபவம், நரேஷன். அமாவாசை இரவு. நதிக்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தர்ப்பணம் செய்கிறார்கள். காற்றில் மந்திர ஓசை, நீரில் தீபம். அந்த தருணம் காலம் நின்றது போல இருக்கும். பவானி. இந்த கோவில் பல அரசர்களால் வளர்க்கப்பட்டது. பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள். கட்டிட அமைப்பு டீப் டீடெயில். 5 நிலை ராஜகோபுரம். உள்ளே 3 பிரதான பிரகாரங்கள். சிவன் சந்நிதி, அம்மன் சந்நிதி, விஷ்ணு சந்நிதி. இது மிகவும் அரிய விஷயம். சைவம் வைணவம் ஒன்றாக. மூலவர் சங்கமேஸ்வரர். சுயம்பு லிங்கம். வேதநாயகி அம்மன். அருள் நிறைந்த தாய் வில்லியம் காரோ. ஒரு இரவு ஒரு சிறுமி வந்து, வெளியே வாருங்கள் என்றாள். அவர் வெளியே வந்ததும் கட்டிடம் இடிந்தது. அவர் உயிர் தப்பினார். பின்னர் உண்மை தெரிந்தது. அது அம்மன். திருஞான சம்பந்தர் இங்கு தேவாரம் பாடியுள்ளார். அவர் பாடிய வரிகள் சிவபெருமானின் மகிமையை உயர்த்துகின்றன. முக்கிய விழாக்கள்: மகாசிவராத்திரி, ஆடி அமாவாசை, சித்திரை திருவிழா, தேரோட்டம். விஷுவல் நரேஷன். தேர் நகரும்போது மக்கள் ஹர ஹர மகாதேவா என்று முழங்கும். அந்த ஒலி உள்ளத்தை குலுக்கும். குழந்தை வரம், நோய் தீர்வு, மன அமைதி. இந்த கோவில் வாழ்க்கையை மாற்றும் ஸ்தலம். சங்கமேஸ்வரர் திருக்கோவில். இது ஒரு கோவில் அல்ல. இது ஒரு அனுபவம். இது ஒரு ஆன்மீக பயணம்.